தாவேக்க தலைவர் விஜய் ஒருபோதும் எம்ஜிஆராக முடியாது எனவும் அவர் தனது நாவை அடக்கி பேச வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை அருகே கீழமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் மற்றும் மேற்கூரை அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அதிமுக காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது எனவும், ஆனால் திமுக ஆட்சியில் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுக களத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என விஜய்க்கு செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்தார். கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்கார், எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவங்கள நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார். பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவங்க என்ன பின்பலம், அதையெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதனால் நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம், யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே.